ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நம்ம ஒரு கேக் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் எங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான டின்ஸ்க்கு நான் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான எக்ஸை வந்து ஒரு சின்ன சின்ன பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அதை எதில் பீட் பண்ண போகிறேனோ அந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போய் இருந்தாலோ அது மொத்த முட்டையும் கெடுக்காமல் இருக்கும். நான் அதுக்காக எப்பயுமே இப்படி தான் செய்வேன். 50 முட்டையாக இருந்தாலும் இப்படி ஒன்று ஒன்றா தான் ஆட் பண்ணியே ஆகணும். எப்பயுமே முட்டை பீட் பண்ணும்போது உப்பு போட்டு பீட் பண்ணோன்னா அந்த முட்டையோட அந்த கவிச்சி வாடை வராமல் இருக்கும். அதுக்காக தான். முட்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ராத்தி ஆனதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்துப்பேன். நான் சீனி பொடிச்செல்லாம் சேர்க்கலை, நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். சீனி கரையிற வரைக்குமே நல்லா அடிச்சுக்கணும். நான் எப்பயுமே சீவில் டைரெக்டாக தான் அதில் சீவ் பண்ணுவேன். பட் இது வந்து வீடியோவுக்கு கவர் ஆகலை. வீடியோவும் எடுத்துகிட்டு இதுவும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் தனியாக ஒரு பவுல்லையே நான் சீவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சலிச்ச மாவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக நான் முட்டை அடித்தேன் இல்லையா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது போக நான் மெஷர் பண்ணி வச்ச ஆயிலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் எல்லா டின்ஸ்லேயுமே ஈவனாக நான் வந்து போர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு டின்னில் ஊற்றினா போதும். இன்னொரு இது வந்து சைஸ் சின்ன டின், ஸோ அதுக்கு எப்பயும் போல் ஊற்றியாச்சு. இன்னொரு டின்னுமே நான் செப்பரேட் பண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா மொத்தமாக பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இதே இது 2 டின்னில் ஊற்றினோம் அப்படின்னா, சேம் சைஸ் டின் 2 டின்னில் ஊற்றினோன்னா சீக்கிரம் பேக் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நான் பேக் பண்ண கேக் எல்லாமே 1 நைட் ஃபுல்லாகவே நான் அதை வந்து கூல் டவுன் பண்ண விட்டுருவேன். ஸோ அந்த முட்டை ஸ்மெல்லு வராமல் இருக்கும். அதுக்காக. ரெண்டாவது ஸ்பஞ்சுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் 1 நைட் வந்து எப்பயுமே ரெஸ்ட் விடுவேன். அப்புறம் அந்த கேக்கில் உள்ள க்ரம்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஸ்லைஸ் பண்ணியும் எடுத்துக்கிறேன். இது வந்து டால் கேக்குங்கிறதுனால மேலே கொஞ்சம் டோம் ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து க்ரம் கோட் வரைக்கும் பண்ணுறதுக்கு தேவையான க்ரீம் மட்டும் இப்போ நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாக பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்மூத் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கடைசியில் கிடைக்காது. இப்போ க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர்ஸ்காட்சுக்கு தேவையான எல்லா ஃபில்லிங்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரன்ச்சி நட்ஸும் நான் ரெடிமேட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்புமே நான் ரெடி பண்ணி முன்னாடியே ஆற வச்சுட்டேன். எப்பயுமே சுகர் சிரப் வந்து நல்லா சில்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா க்ரீம் போடும்போது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நான் 12 இன்ச் போர்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நான் ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கேக் வந்து நகலாமல் இருக்கும். நான் கட் பண்ணி வச்ச எல்லா லேயருக்குமே சுகர் சிரப் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கேரமல் சிரப் இருக்கும் இல்லை, அதையுமே நான் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். க்ரன்ச்சி நட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரை பொறுத்த வரைக்கும் நிறைய சுகர் சிரப் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய சிரப் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே நம்ம கேரமல் சிரப் அப்புறம் அந்த க்ரன்ச்சி நட் எல்லாமே வந்து சுகரில் பண்ணது தான். ஸோ மெல்ட் ஆக தொடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக சம்டைம்ஸ் வந்து கேக்கில் இருந்து அது ஒழுக ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்துக்கோங்க. க்ரன்ச்சி நட்டுமே ரொம்ப சேர்த்தாலும் கேக் ரொம்ப திகட்டும். அதனால் நான் அப்படி சேர்க்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ க்ரீம்லேயுமே நான் இனிப்பு போட மாட்டேன். அந்த க்ரீமுக்குனே லைட் இனிப்பு இருக்கும், அதுவே போதும். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமில் இனிப்பு இல்லைன்னா வேணால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப க்ரீம் இருக்கிறது பிடிக்காது. அதனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டடாக தான் நான் போட்டேன். 1 by 1 எல்லா லேயருக்குமே இந்த மாதிரி கேரமல் சாஸ் போட்டு க்ரன்ச்சி நட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் லேயருமே நான் கவர் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி எடுப்பதுன்னு நான் கற்றுக்கிட்டே ஆகணும். எனக்கு ஜென்ரலாகவே கேமரா முன்னாடி ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுவேன். கேக் செய்ய ஆரம்பித்தது என்னவோ நான் வந்து ஃப்ரேமுக்குள்ளே தான். பட் கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த கான்ஷியஸே எனக்கு இல்லை.
பூராத்தையுமே நான் வந்து என்னோட சைடாவே இழுத்துட்டு போயிட்டேன். ஃப்ரேமுக்குள்ள கவர் ஆகல. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். போக போக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உள்ள நூல் வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து நான் உட்காந்து தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து செட் ஆயிக்கும். பட் என்ன இருந்தாலும் கிச்சன் வரும்போது அது ஒரு தீயா வேலை பார்ப்போம் பார்த்தீங்களா? அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கேக் எங்க நகலுது, என்ன ஆகுது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஃபோன் வச்சு தான் நான் ஷூட் பண்ணேன். அதோட ஃப்ரேமிங் எங்க இருக்கு? என்ன ஏது? எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் தான் அங்க இங்கேயும் அத எடுக்கவும், இத எடுக்கவும் ஆக்சுவலி இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணி பார்ப்போம்ன்னு தான் நான் பண்ணுனேன். ஓகே. நல்லா வந்தா நம்ம வீடியோவா போடுவோம். அப்படி இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு நெனச்சு தான் பண்ணுனேன். ஸோ இது ஒரு ட்ரையல் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோல நான் இம்ப்ரூவ்மென்ட் குடுக்க ட்ரை பண்றேன். க்ரம் கோட்லாம் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸாவது அது வந்து சில் ஆவணும். நல்ல சில் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கோட் குடுத்தா தான் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஃபைனல் கோட் போடும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு நேரமும் இல்ல. டைமும் ஆயிடுச்சு. இது டால் கேக்குங்கிறதுனால நான் வந்து ஸ்க்யூவர்ஸும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேக் வந்து ஷேக் ஆகாம இருக்கும். லேயரும் டீஃபார்ம் ஆகாம இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நான் கேக்குக்குமே அந்த டாலுக்கு மோஸ்ட்லி க்ரீம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. எங்களோட குட்டீஸ் பத்தி எங்களுக்கு தெரியும். எப்படியும் க்ரீம போட்டு நக்கி எடுப்பாங்க. ஸோ அதோட மானத்த காப்பாத்துறதுக்காக அதில ஃபாண்டன்ட் லேயர்ல இம்ப்ரெஷன்லாம் குடுத்து அதோட ட்ரெஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்குனாலும் நீங்க சொல்லுங்க. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ரியாஸ் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.